நான் உங்கள் எம் கதிரவேல், உங்கள் சேலத்துக்காரன். உங்கள் சேலத்துக்காரன் எம் கதிரவேல். நல்லதை செஞ்சு தான் அவன் பழக்கப்பட்டான். என்ன சில பேர் திட்டங்கள் தீட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன பிளானிங் பண்ணலான்னு அந்த ஐடியான்னு ஒன்று இருக்குமில்ல மக்கள், அந்த சிந்தனைகளுக்கு அவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கதிரவேல் பயப்பட மாட்டேன்னு கதிரவேல் ஏற்கனவே எச்சரிச்சிட்டான். அதுவும் சொல்லிவிட்டேன், என்ன இதுக்கு மேலே உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்ட்டேன். முடிஞ்சதை பார்த்துக்கு அப்படின்ட்டேன். அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது நம்ம சொல்லியாச்சு, நீ என்னென்ன பண்ணான்னு நினைக்கிறியோ அது இங்கே நடக்காது, நான் சொன்னது தான் அப்படின்ட்டேன். என்னை பொறுத்த வரைக்குமே ஆனால் என் பார்வையிலேருந்து தப்ப முடியாதுன்னு ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியாதுன்னு, எனக்கு தெரியுன்றது நான் மேக்சிமம் சொல்லிட்டேன். ஆனால் என் குறி நான் அது பிளானிங், அவங்க பிளானிங்கெல்லாம் நான் பார்த்துட்டு வந்த காலத்துலேயே இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நாம் முடிவு பண்ணியாச்சு, முடிஞ்சா நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க அப்படின்னு. ஆனால் இன்னமும் செஞ்சது தப்புன்றது சில பேர்த்துக்கு அந்த மனசு உறுத்தல. செஞ்ச தப்ப பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்ம என்ன கரெக்டாக இருந்துக்கலாம் அப்படின்ற நம்ம எண்ணத்துலலாம் இல்லை. இன்னும் எங்கே ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தனை விட்டு ஒருத்தர் கேட்குறாங்க. அதுதான் எனக்கு அது கேட்குற விதத்தில் கேட்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நல்லதே செய்ய. ஒரு தூதை விட்டு நீ பார்க்குறிய, அது அசிங்கமாக இல்லையான்னு நான் கேட்டேன். அதை நான் தப்பாக ஒன்றும் கேட்கல, கரெக்டாக தான் கேட்டிருக்கிறேன். நான் என்றைக்குமே சரியாக தான் கேட்பேன். என் பக்கம் என்றைக்குமே நியாயம் இருக்கும், நான் நியாயமாக தான் பேசுவேன். ஆனால் என்னை கஷ்டப்படுத்தி அப்படி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? என்னை கஷ்டப்படுத்தி நீங்கள் என்ன ஏற்கனவே கஷ்டம் படுத்திட்டாங்க சில பேர். சில ஜென்மங்கள் இருக்குது. நானும் பொறுத்து பார்த்துட்டேன், பொறுமையாக இருந்து பார்த்துட்டேன். நானும் என் பாட்டுக்கு என் வழின்னு நான் கம்முன்னு இருக்கிறேன். என்னை சீண்டி பார்க்குது. இந்த ஒரு பாத்ரூம் கதவு மக்களை, ஒரு கக்கூஸ் பாத்ரூம் கதவை அப்படியே காலில் எட்டு வைக்கிறாங்க. அது துமுறு தெனாவட்டு பயமுறுத்தி பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த கதிரவேல்கிட்ட அது நடக்காது, அது நடக்காத விஷயம். ஆனால் நான் மிரண்டுருவேன், பயந்துருவேன்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது, நான் சொல்லிட்டேன். ஆனால் நீ எத்தனை பேர்த்த வேணாலும் இறக்கி விடு, எத்தனை பேர்த்த வேணாலும் இது பண்ணி விடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நானும் சொல்லிட்டேன் மக்களே. இதெல்லாம் கதிரவேல்லாம் பயப்படுறாளா? கதிரவேல்லாம் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். அதெல்லாம் எதிர்த்து நிற்பான், பயந்து போக மாட்டேன். நான் ஒரு ரீசனுக்காக கம்முன்னு போகிறேன்னா, ஒன்று பாசம், அந்த பாசத்துக்காக நான் அமைதியாக இருப்பேன்னு அர்த்தம். அந்த பாசத்துக்கோசம் தான் என்ன கண்ட்ரோல் படுத்திக்கிட்டு இருப்பேன்னு அர்த்தம். அவ்வளோதான், மற்றபடி. ஆனால் செம்பிலி தாத்தா சொன்ன ஒரு உறுதியும் அதுதான். அவர் ஏன்ட சொன்னது எனக்கு தெரியும். அவர் சொன்ன அவரோட பேரை நான் என்றைக்குமே அவரோட பெயரை காப்பாற்றுவேன், நிலைநாட்டுவேன். அது வேணும் என்றைக்கும் சொல்லுவேன். செம்பிலி பேரனாக என்றைக்கு இருப்பேன், ஆனால் அவரோட பேரை நான் நிலைநாட்டுவேன். சில பேர்த்துக்கு அவரோட பேரை சொன்னவே சில பேர்த்துக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது. அது என்ன ரீசன்னே தெரிய மாட்டேங்குது. என் தாத்தா பேரை நான் சொல்லுவேன், மூச்சுக்கு 100 முறை சொல்லுவேன்னு. இதுதான் இந்த மாதிரி தான் வழக்கமாக நடந்துட்டு இருக்குது. என் தாத்தாவோட அடையாளத்தை, அவரோட பேரை நான் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன, அவரோட பேரை சொல்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஆனால் அவரோட பெயரை நான் காப்பாற்றுவேன், அவரோட பெயரை நிலைநாட்டுவேன். அது என்றைக்கும் சொல்லுவேன். உங்கள் சேலத்துக்காரன் எம் கதிரவேல் சொல்கிறேன் தான். அவரோட பேரை
செம்புலி தாத்தாவோட பேரனாக இருப்பேன். அது என்றைக்கும் அவரோட பெயரை நான் அன்னைக்கு அவர் இறந்தபோது நான் கண் கலங்கி நின்னேன். இன்னைக்கு அவர் கனவுல வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் இருக்கிறேன்டா நீ கவலைப்படாதா அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். என் பேரனையும் யார் யார் டார்கெட் பண்ணுறாங்களோ நான் பார்த்துக்கிறேன்டா பேராண்டி அப்படின்னு சொன்னேன் என் தாத்தா. அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு மனுஷன். ஆனால் அவர் கூட இருந்த அவருக்கு லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போகும் மக்களே, ஒரு சுவாரஸ்யமாக போவோம். அவர் கூட இருந்தாவே போகிறது அவர்கிட்ட நேரம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவரோட பேரை கூட இருந்தவொடனே இருக்கும்போது அது ஜாலியாக இருக்கும். ஆனால் நான் ஆசைப்படுவேன் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி அவரோட குணம் என்கிட்ட இருக்குது. ஆமாம், அவரோட பாசத்தில் வளர்ந்தவனாச்சு இந்த பேரன். செம்புலியோட பேரன் அவரோட பாசத்தில் வளர்ந்தவனாச்சு. அவராட்டம் அவர் எப்படி யோசிப்பாருன்னு எனக்கு வந்து அவரோட இது எனக்கு கற்றுக்காச்சு. குரு அவர் எனக்கு குருன்ற போது அவர் எனக்கு குரு. இந்த சிஷியனுக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர் தானே. எப்படி மக்களே, இந்த சிஷியனுக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர் எனக்கு குரு தானே. அந்த மாதிரி தான் அவரோட பேரனுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இதில் இருந்தார். ஆனால் அவர் நல்லதே எனக்கு நல்லதை சொல்லி கொடுத்தவர். பொறாமை படக்கூடாது பேராண்டின்னு சொன்னவரும் அவர் தான். அவரோட பேரை நானே சொல்கிறேன். இந்த மாதிரி தான் மக்களே, அவர் நல்லதை செஞ்சு பழக்கப்பட்டவர். அவரும் அப்படி தான், அவர் நல்லது செய்வார். அந்த மாதிரி அவரோட குணமும் அப்படி தான். அவர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி நானும் பேச்சு பேசுவேன். ஆனால் என் மேலே அதிகன்ற பாசங்களை வச்சவரே அவர் தான். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உங்ககிட்ட நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கடா, இவங்கெல்லாம் நம்பாத அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். இதுதான் மக்கள் உண்மை. அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் இதுதான். நான் என்றைக்குமே அதுதான் சொல்கிறேன். ஆனால் அதாவது சில பேர் இப்படி திட்டங்கள் தீட்டுறாங்கன்னு என் மனசு காயாகும் போது எனக்கு வேதனை கொடுத்தது தான் அதிகம். அவங்க வேதனை நிறையா கொடுத்துட்டாங்க. அவங்க பண்ணாத வேதனை இல்லை. செஞ்சவங்கெல்லாம் தப்பு செஞ்சுட்டு அவங்க தப்பை மறைச்சிட்டு இருக்கிறவனை மாட்டி விட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மக்களே. அதுதான் சொல்கிறேன். நாம் எதோ சொன்னோம்னா அதை எதா பேச போயிட்டோம்னா அது வந்து இதாக பண்ணி விட்டுறாங்க. வேற பிரச்சனையை இன்குவல் பண்ணி இழுத்து விட்டு போயிடுறாங்க. அப்படி போட்டான் அப்படின்னு ஏதாவது சொல்லிடுறாங்க. உண்மை சொன்னால் சில பேருக்கு கசக்க தானே செய்யும் மக்களே. அதான் சொல்கிறேன். ஆனால் அவங்க இன்னும் திருந்தலை. அவங்க இப்போ இல்லை, எப்பயுமே அவங்க திருந்த மாட்டாங்கன்றது தெரியும். அது சில ஜென்மங்கள் அப்படி இருக்குது. அதை என்ன பண்ணுறது, சில ஜென்மங்கள். அதுக்கு நான் நல்லதே செய்கிறேன். அதுங்க என்ன கஷ்டப்படுத்தலான்னு நினச்சிட்டு இருக்குதுங்க. ஆனால் நான் சொன்னது அந்த ஜென்மங்களை நான் மன்னிக்கிறதுக்கு என் மனசு ஒப்பலை. மன்னிக்கவும் மாட்டேன், மன்னிச்சிடவும் மாட்டேன். அது வந்து என்றைக்கும் என் தாத்தாவோட பேரனாக, செம்புலி வளர்த்த பேரனாக என்றைக்கு இருப்பேன். அவர் என்ன என்கிட்ட சொன்னாரோ அதுபடி தான் நான் நடப்பேன். அவர் என்ன சொன்னாரோ அதுபடி தான் நான் கேட்பேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன் மக்களே. பாவத்தை செஞ்சவங்க யாராக இருந்தாலும் சரி மன்னிக்கக்கூடாது பேராண்டி. தாத்தா நான் சொல்கிறத கேள்றான்னாரு. கனவுல வந்து அவரோட நிழல் எனக்கு தெரியும். அவர் கால் தடம் எனக்கு தெரியும். அவர் வந்துட்டார்னு எனக்கு தெரியும். இது அவரோட பேரை எனக்கு இத்தனை வருஷம் அவர் கூட இருக்கிற எனக்கு தெரியாமல் எப்படி. அதான் மக்கள், இவங்க வந்து என் வாழ்க்கையில் நிறைய நடந்துருச்சு. சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கும் தெரியாது. அதெல்லாம் நிறைய பாவத்தை அப்புறம் அதெல்லாம் நடந்தது எல்லாம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி அவங்க பண்ண தான் எனக்கு கோபங்கள் அதிகமானுச்சு. கோபம் அதிகமாக அவங்க மேலே எரிச்சல் இருக்குது. ஆனால் இன்னும் அவங்கள நான் ஏற்றுக்காத காரணமே தான்.
ஆனால் உணரலாதவங்களை நான் ஏற்றுக்க போகிறதும் இல்லை. உணரல, செஞ்சிட்டேன். இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் நான் நினச்சது என்னன்னு மக்களே, எவ்வளோ நம்பினேன். ஆனால் இப்படி பின்னாடி விட்டு என்னை கத்தி எடுத்து குத்திருந்தா கூட நான் சரின்னு இருப்பேன். ஆனால் எனக்கு மனசு ஒப்பலை. ஏன்னா ரொம்ப நாளாக அந்த மாதிரி நடக்குது. எனக்கு என்னன்னா, நான் யாருக்குமே பாவத்தை பண்ணதே இல்லை. அந்த மாதிரி எண்ணமும் இல்லை. எனக்கு எல்லா குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பெரிய பையன் வந்து என்னாட்டான் பார்க்கும்போதெல்லாம் நானே சொன்னவன், எப்பவுமே நானே தான் சொல்கிறேன், என் நாட்டமே இருக்கிறான்றது எல்லாரும் இந்த ஊருக்கே தெரிய வச்ச ஒரு நாள் அவன். என்னோட அடையாளத்தை கொண்டு வந்தவனா என்னையே சாட்சிட்டான். அது வேணா நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்னா பெரியவன் வந்து என்ன தூத்துன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி அவன் எப்பயும் சொல்கிறது தான், அவன் நல்லா படிக்கணும், அவன் எல்லாத்துலேயும் சக்ஸஸாக இருக்கணும். அதுதான் நான் இந்த வீடியோன்றது இது என்னோட முயற்சிக்காக நான் வந்தேன். என் மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம். சரி பாருங்க மக்களே.